சிஎம் கான்வாயால டிராபிக் ஜாமா. இன்னைக்கு ட்விட்டர்ல ஒரு போஸ்ட், சிஎம் ஓட கான்வாய் வந்ததுனால டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு, ஒரு பக்கம் ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆம்புலன்ஸ் ஆல கூட போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ட்விட்டர்ல பார்த்தேன். பார்த்தோன்னே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஒரு அரை மணி நேரத்துல நம்ம பசங்க அதை ஃபேக்ட் செக் பண்ணி போட்டுட்டாங்க. என்னன்னா ஏப்ரல் 10 ஒருத்தர் போஸ்ட் போட்டிருக்கிறாரு. அந்த போஸ்ட் எடுத்து அதை செக் கூட பண்ணாத இந்த கூமுட்டை வேணும்னே போய் பரப்பணும்னு இது பேஜ்ல போட்டு விட்டுருச்சு. சிஎம் விஜய் அவர்களோட கான்வாய் கார் வர்றதுனால இங்க வந்து டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு பார்த்தா அது மே 10 வீடியோ. அப்புறம் மே 10 யாரு சிஎம்? திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், நம்ம அப்பா தான். இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் எல்லாம் இந்த ஐடி ஏன் திரும்ப பரப்புது? ஏன்னா இது வந்து ஜப்பான்லயோ எங்கேயோ இருக்காமா, ஃபாரின்ல இருந்துக்கிட்டு நம்மளெல்லாம் யாரும் எதுவும் பண்ண முடியாது, நம்ம என்ன வேணா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மக்களே, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. நம்ம ஃபாரின்ல இருக்கோம், ஒரு ஸ்டேட்டோட சிஎம் பத்தி நம்ம என்ன வேணா பேசலாம்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறீங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஃபாரின்ல இருக்கிற தமிழ்நாடு ஆளுங்களுக்காகவே தமிழ்நாடுல ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த மினிஸ்ட்ரிக்கு வெளிநாடு வாழ் தமிழர் நல அமைச்சர்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டரும் இருக்கிறாருப்பா. தெரியுமா தெரியாதா? ஸோ நம்ம வந்து ஃபாரின்ல இருக்கோம், நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா உங்களை விட பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. உங்களோட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்க எதுக்கு ஃபாரினுக்கு போயிருக்கிறீங்க, என்ன விஷயமா போயிருக்கிறீங்க, அண்ட் உங்களோட அட்ரஸ் என்ன, உங்க ஃபேமிலி இங்க எங்க இருக்கிறாங்க, எந்த ஏரியால இருக்கிறாங்க, அவங்கள எப்படி ரீச் பண்றது, எல்லாமே இருக்குங்க. இஃப் இன் கேஸ் உங்க மேல யாரோ ஒரு கம்ப்ளைண்ட், சைபர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை ரீச் பண்ண முடியாது. ஆனா உங்க ஃபேமிலியை ஈஸியா ரீச் பண்ணிட முடியும், இன் கேஸ் அவங்க தமிழ்நாட்டுல இருந்தா. ஓகேவா? உங்க கேஸுக்காக உங்க ஃபேமிலி அலையோவலன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால நீங்க எது பேசினாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கவர்மெண்ட்டையும் சிஎம்மும் யார் வேணா கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. அது உங்களோட பேச்சு சுதந்திரம். ஆனா நீங்க சிஎம் அசிங்கமாவோ இல்ல கேவலப்படுத்துற மாதிரியோ ஏதாவது பேசுனீங்கன்னா கன்ஃபார்மா போலீஸ் உங்க மேல ஆக்ஷன் எடுக்கும். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஓகே?